அனைவருக்கும் வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்விக் கழகம் சார்பில் சைவ அறிவும் தொடர் வகுப்பில் ஆண்டினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த 22வது வகுப்பு. இன்றைய தலைப்பு பாரதத்திலும் கீழே தேசங்களிலும் சைவத்தை பின்பற்றிய அரசர்கள். இந்த தலைப்பு நாம் எதற்காக வைத்திருக்கிறோம் என்றால், சைவ சமயமானது பாரதத்தினுடைய பல்வேறு அரசர்களுடைய மதமாக இருந்தது. பல தேசங்களுடைய அரச மதமாக இருந்தது. அதன் விளைவாக ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் சொல்வது போல இந்த நாடே சைவஸ்தான் என்ற நிலையில் தான் இருந்தது என்பதை நாம் ஒரு சிறிதளவேனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு வைத்திருக்கிறோம். இதில் மிகைப்படுத்தல், ஊதி பெரிதாக்குதல், இல்லாததை சொல்லுதல் என்ற எதையுமே நம்மிடம் கிடையாது. வரலாற்று ஆதாரங்களின்படி நாம் பேசுகிறோம். வைணவமானது பிற்காலத்தில் ஆரம்பத்திலேயே இருந்தாலும் மிக பிற்காலத்தில் தான் அது அரச மதமாகிறது. மிக மிக பிற்காலத்தில், அதாவது ராமானுஜருடைய எழுச்சிக்கு பிறகுதான் அது அரச மதம் என்ற நிலைக்கு வருகிறது. அதற்கு முன்பு வைணவம் என்பது பெயரளவில் எல்லா இடத்திலும் கடைபிடிக்கப்பட்டிருந்தது. எனினும் அது அரச மதமாக இருந்ததாக குறிப்பு எதுவும் நமக்கு இல்லை. ஆனால் சைவ மதம் பாரத தேசத்தில் உள்ள 56 தேசங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்தது என்பதுதான் வரலாறு. இதை பற்றி நம்மிடமே அறிமுகம் செய்வதற்காக நம்முடைய அடியார் பெருமகன் சிவ திரு ஞான பிரகாச சரண கமலைக சரண்யன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர் தர்மயாதீனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெரும் கடலாக விளங்கிய, கல்வி கடலாக விளங்கிய ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிவருடைய நூல்களை ஆழ பயின்றவர். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை நன்கு பயின்றவர். தோத்திரங்களில் ஆழங்கால் பட்டவர். அதே போல் சாலிவாடி ஞானப்பிரகாச முனிவர் என்று திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதீனத்தில் இருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுகநாதருடைய முன்னோராகிய ஞானப்பிரகாச முனிவரையும் இவர் ஆழ்ந்து கற்றவர். அந்த வகையிலே பல ஆண்டுகளாக முகநூலில் சைவர்களுக்கு எதிரான அவதூறுகளை ஆதாரங்களுடன் எதிர்கொண்டு அந்த அவதூறுகளை நீக்கி போராடி வருகிறார். அவர் இன்று நம்மிடையே பாரத தேசத்திலும் கீழே தேசங்களிலும், பாரதத்தில் மட்டுமில்லாமல் நமக்கு கீழே இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, அதற்கு கீழே இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா வரையிலும் நம்முடைய பாரத பண்பாடு எப்படி பரவி இருந்தது, அந்த பாரத பண்பாடு சைவ சித்தாந்த பண்பாடு தான் என்பதை அறிவிட்டு சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவருடைய உரையை இன்று நாம் கேட்போம். ஐயா, நீங்க வகுப்பு தொடங்கலாம். வணக்கம். உருவமை குழமை கரையாது வடிகொடு தனதடி வழிபடும் ஒருடர் கடிவன பதிவர அருளின மேற்படை வடிவன பதில் வழி வழிமுறையிறையே கடல் போற்றி ஆழம் செய்தல் முழப்பில் நடந்து பாடி போற்றி பாடிதல் நாவலூர் வந்தம் போற்றி விமானாகம் திறந்து மாரி பிறந்திடம் தெரிந்தாமல் தாரணி அன்பரை அவர்கள் போழ்ந்த திருதானமணி எவருக்கும் தலைவன் என்போன் காரணி சம்பந்தன் எந்த பரமன் குருசானமலம் மற்றும் சிறந்த தமிழர் நூல் சிவாதம் வேதம் புராணம் அனைத்தும் ஒன்றாம் பதிவு ஒன்று போல தானங்களில் சிறந்த தானம் என்று என்றால் அன்னதானம் என்று ஒரு பரவல் நிலவுகிறது. நம்முடைய சைவ நோக்கில் தானங்களில் சிறந்தது சிவஞான தானம் என்பது. அதாவது சர்வோத்தம ஆகமத்தினுடைய உபாகமமான சிவதர்மோத்தரத்தின் 2வது அத்தியாயமான சிவஞானதான அத்தியாயத்தில் உத்தமோத்தம தானம் என்று கூறப்படுகிறது. அதாவது உத்தம தானங்களிலே உத்தம தானம் என்று. அவ்வளவு சிவஞான தானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம் சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய சைவ சித்தாந்த கல்விக் கழகம் இந்த சிவஞான தான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதால் அவர்களுக்கு பரசிவத்தின் திருவருள் கிட்டுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
இன்று நாம் வகுப்பில் பார்க்க போகும் தலைப்பு பாரதத்திலும் கீழ் தேசங்களிலும் சைவத்தை பின்பற்றிய அரசர்கள். தலைப்பு என்னவோ அரசர்களை பற்றி இருந்தாலும் நாம் அவர்களை மட்டும் தனியே எடுத்து நாம் பார்க்க இயலாது. ஏனெனில் நாம் இன்று பார்க்க போகும் விஷயங்கள் எல்லாமே கல்வெட்டில் இருந்துதான் பார்க்க போகிறோம். அதாவது மிக ஆழமாக பார்க்காமல் மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஆக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மன்னர்கள் சைவ மன்னர் என்றால் சைவத்தை பின்பற்றிய மன்னர்கள், சைவ சமயத்தை பின்பற்றிய மன்னர்கள். அது எந்த சைவ பிரிவாக வேணாலும் இருக்கலாம். அந்த சைவம் எனும் மதத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கு காரணிகளாக இருந்தவர்கள் சைவ குருமார்கள். அதனால் நாம் அந்த கல்வெட்டில் பார்க்கும்போது அவர்களுடைய பெயர்களையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். நாம் தனியே அந்த சைவ மன்னர்கள் பெயர்களை பார்க்க இயலாது. இந்த மன்னர்கள் சைவத்தை பின்பற்றினார்கள் என்றால் எவ்வாறு அதை பின்பற்றினார்கள்? அவர்கள் சுயமாக முயற்சித்து சைவத்தில் பிரவேசித்தார்களா, அல்லது யாரேனும் அவர்களுக்கு அந்த சைவத்தை போதித்தார்களா என்றால் இங்கு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு சைவம் என்றால் அது அதிமார்க்கமாக இருந்தாலும் சரி, மாந்திர மார்க்கமாக இருந்தாலும் சரி. அதிமார்க்கம் என்றால் பாசுபதர்கள், காலாமுகர்கள், காபாலியர்கள், வாமிகள் முதலானவர்கள். மாந்திர மார்க்கம் என்றால் சைவ சித்தாந்திகள். அதாவது சிவத்துக்கு ஆன்மாக்கள் ஸ்தூல சரீரம், மந்திரங்கள் சூஷ்ம சரீரம், பராசக்தி அதிசூஷ்ம சரீரம் என்பதால் மந்திரங்கள் வழியாக, மந்திர சாதனை வழியாக இறைவனை வழிபடும் மார்க்கம் சைவ சித்தாந்தம். அதனால் அதுக்கு மாந்திர மார்க்கம் என்று பெயர். அதிமார்க்கம் என்றால் அவர்கள் இந்த லோகாச்சாரம், வர்ணாசிரம வைதிக ஆச்சாரங்களை கடப்பதால் அவர்களுக்கு அதிமார்க்கம் என்று, அதாவது கடந்த மார்க்கம். ஆக இந்த அது எந்த சைவமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மன்னன் பின்பற்றுகிறான் என்றால் அந்த மன்னனை ஆட்கொண்டு அந்த சைவத்தை ஒரு பரப்பிய ஒரு ஆச்சாரியர் இருக்க வேண்டும். ஏன்னா மன்னர்களுடைய வாழ்க்கை என்பது போகத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு வாழ்க்கை. அதே வழியில் அவர்கள் வாழ்க்கையில் பெருவாரியான நேரத்தை சைவத்துக்கு ஒதுக்க முடியாது. அதாவது பொதுவாக சமய தர்மத்துக்கு அவர்கள் ஒதுக்க இயலாது, சமயாச்சாரம் அனுஷ்டானங்களுக்கு. அதனால்தான் தீட்சை பெற்றாலும் அவர்களுக்கு நிர்பீஜ தீட்சை. சிவாகமங்களில் இரண்டு விதமான தீட்சைகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒன்று சபீஜ தீட்சை, இன்னொன்று நிர்பீஜ தீட்சை. அதாவது பீஜம் இல்லாமல் கொடுக்கப்படும் தீட்சைக்கு பேர் நிர்பீஜ தீட்சை. சிவாகமங்களில் யாருக்கு நிர்பீஜ தீட்சை என்று ஒரு பட்டியல் உண்டு. பாலர்கள், ஸ்திரீகள், ரோகிகள், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள், விருத்தர்கள் போன்றவர்களுக்கு. அது நம்முடைய சிவஞான சித்தியாரிலும் 8ஆம் சூத்திரம், 8ஆம் சூத்திரத்தில் 4வது திருவுருத்தத்தில், அதாவது ஓதையுணர்ந்து தொழுக்க நெறியில் இழுக்கா நல்ல உத்தமருக்கு என்று ஒழிக்கும் அந்த திருவுருத்தத்தில் அவர் பீஜம், உயர் பீஜம் என்றெல்லாம் வரும். அதே சபீஜ தீட்சை. அது ஒரு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை திரிகாலம் என்பார்கள். திரிகாலம் அல்லது உத்தமமாக என்றால் திரிகாலத்தும் ஆத்மார்த்த பூஜை செய்ய வேண்டும், அல்லது இருகாலம் அல்லது குறைந்தபட்சம் ஏக காலத்தில் செய்ய வேண்டும் என்பது. அப்படி ஒதுக்கக்கூடியவர்களுக்கு சபீஜ தீட்சை, ஒதுக்க முடியாதவர்களுக்கு இந்த நிர்பீஜ தீட்சை கொடுக்கப்படும். அது அரசர்களுக்கு நிர்பீஜ தீட்சை தான் கொடுக்கப்படும். அந்த வகையில் ஏன் மன்னர்களை அக்கால ஆச்சாரியர் சைவராக்கினர்?
இதை நாம் முதலில் யோசிக்க வேண்டும். அக்காலத்தில் யதா ராஜா ததா பிரஜா என்பார்கள். அதாவது ஒரு மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அந்த மன்னனுடைய சமயத்தை தான் மக்கள் பின்பற்றுவார்கள். அதனால் ஒரு ஒரு தனி மனிதன் ஒவ்வொரு மனிதனிடம் போய் சமய பிரச்சாரம் செய்வதை விட ஒரு அதிகாரத்தின் மையமாக விளங்கக்கூடிய அந்த மன்னனை சைவனாக ஆக்கினால் அந்த ஒட்டுமொத்த அவனுடைய அந்த அதிகாரம் எந்த எல்லை வரை இருக்கிறதோ அந்த எல்லைக்குட்பட்ட மக்களை எல்லாம் நான் சைவத்துக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையால் நம்முடைய ஆச்சாரியர்கள் மன்னர்களை குறிவைத்து ஒரு சைவர்களாக ஆக்கினார்கள். அது பெரிய புராணத்திலே வரும் பல்லவ மன்னனை அப்பர் பெருமான் சைவராக ஆக்கினார். பாண்டிய மன்னனை நம்முடைய சம்பந்தரே அங்கு சென்று அவரை ஆட்கொண்டார். அங்கு சைவம் தழைத்தது. இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர் ஒரு தூர நோக்கு சிந்தனையோடும் ஒரு சமூக சிந்தனையோடும் செயல்பட்ட ஒன்று. நம்முடைய சிவதர்மோத்தரத்திலேயே இதற்கான காரணம் வருகிறது. ஏன்? அதாவது ஒரு மன்னனை சைவராக ஆக்கிய ஆச்சாரியர் உலகம் முழுக்க ஆச்சாரியர் ஆவார் என்று, ஜெகதா ஆச்சாரியர் என்று. அந்த மூல சிவதர்மோத்தரமான வடமொழி சிவதர்மோத்தரத்தை தமிழுக்கு மறைஞான சம்பந்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். அது சர்வோக்தம் ஆகமத்தின் உபாகமமான சிவதர்மோத்தரம். அது அந்த உபாகமத்தை தமிழில் 16ஆம் நூற்றாண்டில் அருளி இருக்கிறார். அதில் ஐயம் அற விபரீதம் அதுவும் ஈசன் அருள் மொழியை ஆராய்ந்த அனகன் ஆசான் வையகமும் ஒய்ய உன்னி சைவதன்மம் மன்னவனுக்கு அளிக்க அவன் மருவும் நீதி எய்தியிடும் உலக அச்சம் எய்தலாலும் எல்லோரும் இருபயனும் எய்தலாலே சைவ நெறிதனை அறையற்கு அளித்த ஆசான் சகத்தினுக்கும் தேசிகனே சாத்துங்காலே. அதாவது ஈற்றடியான சைவ நெறிதனை அறையற்கு அளித்த ஆசான், அதாவது சைவ நெறியை அந்த அரசனுக்கு அறிமுகப்படுத்திய அல்லது அந்த அரசனுக்கு பிரவேசிக்குமாறு தீட்சை அளித்த அந்த ஆசான் சகத்தினுக்கும் தேசிகனே, அதாவது ஜெகத்தாச்சாரியர். அந்த உலகம் முழுக்க அவர் ஆச்சாரியர் ஆவார் என்று. இதன் முழு விளக்கம் என்ன என்றால், சிவன் அருளி செய்த வேதாகமங்களை ஐயம் திரிபர உணர்ந்து பாவமில்லாத ஆச்சாரியரானவரும் உலகில் உள்ள ஆன்மாக்கள் ஈடேறும்படி கருதி சிவதர்மங்களை விசாரித்து அரசனுக்கு போதிக்க அந்த அரசன் சாமவேத தான தண்டம் எனும் நீதியை பொருந்தி நடப்பான். அவன் நீதி வழி நடக்கவே உலகத்தில் உள்ள ஆன்மாக்களும் நீதி வழி நடவாதோரை தண்டிப்பான் என்றும் பயம் பொருந்தி அறத்தின்கண் ஒழுகுவர். அங்கனம் நீதி வழி நடக்கும் அரசனும் ஆன்மாக்களும் புத்தி முத்திகளை அடைதலால் அரசனுக்கும் சிவதீக்கையை செய்து சிவதர்மத்தின் வழி நிறுவின ஆச்சாரியன் மகிமையை சொல்லும் இடத்து அவனே உலகத்துக்கு எல்லாம் ஆச்சாரியன் ஜெகத்குரு என்று அறியப்படுவான். ஆக இந்த ஒரு பெருங்காரணத்தால் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் அரசர்களை குறிவைத்து அவர்களை சைவர்களாக ஆக்கினார்கள். அடுத்து இந்த பாரத நாகரிகம் என்பதே உண்மையில் சைவ நாகரிகத்தின் ஒரு பகுதி என்றுதான் கூற முடியும். இந்த பாரத நாகரிகத்தின் அடித்தளமே இந்த சைவ நாகரிகம் தான். அதை ஒரு சந்திரா என்னும் ஒரு ஆசிரியர், ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூறுகிறார், Shaivism is one of the earliest religion of the world. It seems to be the earliest religion that sprang up on Indian soil, as is evident from the archaeological finds at Harappa and Mohenjo-daro. அதாவது அவர் மேலும் கூறுவது, the Shaivagamas, therefore, in our opinion, present basically original architectural tradition in India, whatever may have been the later interpolations and however late the tradition may have been recorded. அதாவது இந்த நம்முடைய பாரத தேசத்தின் சாதனை உச்சமாக நாம் கருவது இதன் கட்டிடக்கலை தான். அந்த கட்டிடக்கலைகளுக்கு அடித்தளமாக
கூறப்படுவது இந்த சிவாகமங்களே என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவருடைய சிவாகமங்களிலும் அவர் இடைச்செருகல்கள் இருக்கலாம் என்று கூறுகிறார். அது நமக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. எனினும் அவர் கூறிய கருத்து இதுதான், அடிப்படை கருத்து. நம்முடைய பாரத நாகரிகத்தின் அடிப்படை சைவ நாகரிகமான நம்முடைய சிவாகமங்கள் என்பது. அடுத்து இந்த சைவ மன்னர்களை நம்முடைய திருஞான சம்பந்தர் அப்பர் போன்று அவர்களாகவே அங்கு சென்று அவர்களை சைவர்களாக ஆக்கியது போல் மன்னர்களும் நம்முடைய ஆச்சாரியரின் தவ வலிமையை கண்டு சைவத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். அது கத்வாகம் என்ற மத்திய இந்தியாவில் உள்ள பகுதியில் தர்ம சிவனார் என்ற ஆச்சாரியர், இவர் அங்கு புதிதாக மடாதிபதியாக ஆன ஒரு காலகட்டத்தில் அவருடைய சமகாலத்தவரான ஒரு பிரதிகார அரசரான ஹரிராஜர் என்பவர். இந்த ஹரிராஜர் கல்வெட்டு செய்தி, அதாவது இந்த ஹரிராஜர் என்பவர் ஒரு தூதுவரை அனுப்புகிறார் அந்த ஆச்சாரியருக்கு. அவர் புதிதாக அங்கு மடத்தை ஸ்தாபித்து அங்கு மடாதிபதியாக ஆன பொழுது ஒரு தூதுவரை அனுப்புகிறார். அந்த தூதுவர் மன்னரிடம் வந்திருப்பதாக கூறுகிறார் அந்த ஆச்சாரியரிடம். அந்த ஆச்சாரியர் என்ன கூறுகிறார் என்றால் அவரை பற்றி தெரியாது என்று கூறுகிறார். அந்த தூதுவரும் அந்த ஆச்சாரியரிடம் மன்னனுடைய குணாதிசயங்களை எடுத்து கூறி ஆச்சாரியரை சந்திப்பதற்கு அனுமதி கோருகிறார். அவரும் ஆச்சாரியரும் அந்த அனுமதி கொடுக்கிறார். ஹரிராஜரும் அவரை சந்தித்து அந்த மடத்திலே சந்திக்கிறார். அதாவது இது ஒரு மாபெரும் அரசராக இருக்கக்கூடியவர், ஒரு பிரதிகார அரசு, பேரரசு என்றால் அது ஒரு சிறிய அரசு கிடையாது. அது ஒரு வலுவான அரசாக இருந்திருக்கிறது அக்காலத்தில் வடநாட்டில். அப்பேற்பட்ட ஒரு மன்னரை இவர் ஆச்சாரியர் போய் சந்திக்கவில்லை, சமயத்தை பரப்ப போகிறேன் என்று. அந்த மன்னன் வருகிறார் அங்கு அவருடைய மடத்துக்கு. அந்த மடத்துக்கு வந்து அவரை தரிசனம் பண்ணி அவர் தீட்சை பெறுகிறார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் தீட்சை பெறுகிறார். அவர் தீட்சை பெற்று அதுக்கு தட்சிணையாக அவர் பல யானைகளை அவருக்கு கொடுக்கிறார் தட்சிணையாக. ஆனால் அந்த ஆச்சாரியர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த யானைகள் வேண்டாம், இந்த அதாவது யானைகள் அக்காலத்தில் யானைகள் என்பது ஒரு அந்தஸ்தின் ஒரு சின்னமாக விளங்கின. ஆனால் ஆச்சாரியர் சொல்கிறார் அந்த யானைகள் வேண்டாம் என்று கிராமங்களை கேட்கிறார். இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் இந்த ஆடம்பரங்களிலும் இந்த யானை, குதிரை போன்ற, தேர் போன்ற இந்த ஆடம்பர விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அவர் கிராமங்களை கேட்கிறார். ஏன் கிராமங்களை கேட்கிறார் என்று யோசிக்க வேண்டும். கிராமங்கள் மூலியமாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், மக்களை அங்கு அமர்த்த முடியும், அதன் மூலம் சைவத்தை பரப்ப முடியும் என்பதே இதன் தாற்பயம். நம்முடைய ஆச்சாரியர்கள் இவ்வளவு அதாவது அவர்கள் சமய விஷயங்களில் மட்டும் ஆழ்ந்திருக்கவில்லை, அவர்கள் சமுதாய விஷயங்களிலும் அவர் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவாகமங்கள் என்பவை ஒரு சைவ நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒரு சமூகத்துக்கு கூறப்படுவது. அது ஒரு ஐடியலிஸ்டிக்கான ஒரு நூல். ஐடியலிஸ்டிக் ஆன விஷயங்களே இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சைவ யூட்டோப்பியா. அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு, அதாவது அரசனில் இருந்து அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் சைவர்களாக இருப்பார்கள், மக்களும் சைவர்களாக இருப்பவர்கள். அரசனில் இருந்து ஆண்டி வரை எல்லாரும் சைவர்கள், பாமரன் வரை எல்லாரும் சைவராக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஒரு தியரட்டிக்கலாக ஐடியலிஸ்டிக் அப்ரோச் ஆக கூறும் நூல்கள் தான் சிவாகமங்கள். அதே இறைவன் அவர் ஒரு உச்சபட்ச சைவத்தை கடைபிடிக்கக்கூடிய சமூகத்துக்கு அது கூறியிருக்கிறார். ஆனால் நடைமுறை என்பது அவ்வாறு இருக்காது. அது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆக ஆச்சாரியர்கள் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த மூல போதனைகளை எந்த ஒரு
இடைசர்களும் இல்லாமல் அதை சிதைக்காமல் அந்த மூல போதனைகளை புதிய வடிவில் கொண்டு போகும் ஒரு ஏஜென்ட்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போகிறது, இந்த கல்வெட்டுகளில் சைவ மன்னர்களை எவ்வாறு அழைப்பார்கள் என்றால் மாகேஸ்வரர்கள் என்று அழைப்பார்கள். அது பரம மாகேஸ்வரர் என்று கூறுவார்கள். நமக்கு கிடைத்த கல்வெட்டுகளில் மிக பழைய ஒரு கல்வெட்டு, பல கல்வெட்டுகள் உண்டு. ஆனால் நம் சைவ சித்தாந்தம் என்று வந்தால் தட்சிணத்தில், அதாவது தென்னிந்தியாவில் உள்ள கல்வெட்டுகளில் முதலாம் விக்ரமாதித்யன், அதாவது 660 சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்தன், பிறகு கங்க மன்னன் தேவேந்திரவர்மன் 682 ஆண்டு, பிறகு பல்லவ மன்னனான நரசிம்மவர்மன் இவனுடைய காலகட்டம் 680 731 என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த ஒரு காலகட்டத்திலேயே நம்முடைய சைவ சித்தாந்தம் அங்கு தென்னகத்தில் வலுவாக இருந்திருக்கிறது. அதனால்தான் தர்மகீர்த்தி என்ற ஒரு புகழ்மிக்க ஒரு பௌத்த ஒரு ஆசிரியர், இவர் 550 650 இவருடைய காலகட்டம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. இவர் தீட்சையின் மூலம் முக்தி எனும் சைவ சித்தாந்திகளுடைய கொள்கையை தம்முடைய நூலில் அவர் கண்டிக்கிறார். ஆக அந்த காலகட்டத்திலேயே, அதாவது 6ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய சைவ சித்தாந்தம் ஒரு எஸ்டாப்ளிஷ் ரிலிஜனாக, அதாவது வலுவான ஒரு சமயமாகவே பரவி இருக்கிறது என்று இதன் மூலம் தெரிகிறது. இந்த கல்வெட்டுகளை நான் பார்க்கும்போது அங்க அவர்கள் என்ன கூறுவார்கள் என, சைவர் என்று கூற மாட்டார்கள், பரம மாகேஸ்வரர்கள் என்று, பரம மாகேஸ்வர என்று கூறப்படும் அவர் சைவர்களை குறிப்பதற்கு. இது முதலாக இந்த பரம மாகேஸ்வர என்ற ஒரு அடைமொழி என்பது 4ஆம் நூற்றாண்டில் ஆந்திர கல்வெட்டில் கிடைக்கிறது. மகாராஜ தேவவர்மன் என்ற ஒரு மன்னர் வேங்கிபுரத்தை ஆண்டவர். அவர் அஸ்வமேதம் இதெல்லாம் செய்தது. அவருடைய குலதெய்வமாக சித்திரரத சுவாமி என்று ஒரு சிவபெருமானுடைய ஒரு பெயர், அவருடைய குலதெய்வமாக அந்த இதில் கூறப்படுகிறது. அதே போல் கிருஷ்ணராஜா என்ற ஒரு காலச்சூரி மன்னன், மகிஷ்மதி காலச்சூரிகள், இவருடைய காலகட்டம் 550 575 என்று கூறப்படுகிறது என்ற ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள். அப்ப அவர் வெளியிட்ட அந்த நாணயங்களின் பின்பகுதியில் பரம மாகேஸ்வர மத பித்ரு பதானுதயத ஸ்ரீ கிருஷ்ணராஜ என்று வருகிறது. அதேபோல் 4ஆம் நூற்றாண்டில் பிருத்விசேனர் என்ற ஒரு மன்னர், ஆனால் அவருடைய அடைமொழியாக பரம சைவ என்று வருகிறது. இந்த அடைமொழி என்பது மிக ஒரு அரிய ஒரு அடைமொழி என பொதுவாகவே அவர்கள் கல்வெட்டில் சைவர்களை குறிக்க பரம மாகேஸ்வர என்று தான் கூறுவார்கள். இது ஒரு அரிதான ஒரு நிகழ்வு, சைவர் என்று கூறுவது. அடுத்து வேறு மன்னர்கள் என்றால், நம்ம ஆரம்ப காலத்து மன்னர்கள் என்று நாம் பார்ப்போமானால், 2ஆம் நந்திவர்மன் என்ற மன்னர் பரம பாகவதர் என்று கூறுகிறார். பாகவத என்றால் பொதுவாகவே வைஷ்ணவர்கள் என்று கருதுகிறோம். ஆனால் அது வைஷ்ணவர்களே குறிக்காது, அது பிற்காலத்தில் வைஷ்ணவர்களாக கூறப்படுகிறது. ஏன்னா ஜீயர் என்ற ஒரு பட்டம் கூட, நம்ம இப்ப ஜீயர் என்றாலே வைஷ்ணவ மடாதிபதி நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கல்வெட்டுகளில் சைவ மடாதிபதிகளும் ஜீயர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இது அந்த அக்காலத்தில் பாகவத என்று சைவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது பிற்காலத்தில் அது நிறுவனமயமாக அந்த சில சொற்கள் ஆக்கப்படும் பொழுது அது வைஷ்ணவர்களுக்குரிய ஒரு சொற்களாக ஆகியிருக்கிறது. அதே போல் நம்முடைய நம்முடைய இந்த சைவத்தை பின்பற்றியவர்களில் இந்திய மன்னர் பாரத மன்னர்கள் என்றுதான் என்று அவர்கள் மட்டுமே பின்பற்ற கூறுவதற்கில்லை. வெளியே இருந்து வந்த மிளைச்சர்களும் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். அதாவது இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ சிந்தியர்கள், இந்தோ பார்த்தியர்கள், குஷானர்கள், இவர்களெல்லாம் வெளியே வந்து இங்கு வந்தவர்கள். இவர்கள் ஹெலனிஸ்டிக் மதம் என்ற ஒருவித கிரேக்க மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இங்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கு உள்ள சைவ மதம் அக்காலத்தில் பிரபலியமாக இருந்ததை கருதி அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து நாம் பார்க்க போன்ற ஒரு முக்கியமான மன்னன் சிவகுப்தர். இந்த சிவகுப்த மன்னன் என்பவர் தட்சிண கோசல பாண்டிய வம்ச மன்னர் ஆவார். இவர் ஹர்ஷகுப்தர் என்ற மன்னனுடைய மகனார். இவருடைய கல்வெட்டுகளில் நாம் என்ன பார்க்க முடிகிறது என்றால், இவர் பல சைவ ஆச்சாரியர்களை ஆதரித்திருக்கிறார் என்று. அதாவது இவருடைய 37ஆம் ஆட்சி ஆண்டு ஒரு கல்வெட்டு உள்ளது. அது நந்தபுரிய பகவத்பாத தீர்க்காச்சாரிய சிஷ்ய வியாப சிவாச்சாரிய பகவத்பாதானம் என்று ஒரு வரி வரும். அதாவது நந்தபுரியை சார்ந்த பகவத்பாதரான தீர்க்கர் நம் ஆச்சாரியர் அவருடைய மாணாக்கரான வியாப சிவாச்சாரிய பகவத்பாதன் என்று பொருள். இந்த வியாப சிவாச்சாரிய பகவத்பாதருக்கு தான் இப்போ அந்த மன்னன் பல கிராமங்களை கொடுத்திருக்கிறான். அதே போல் அதே சிவகுப்தனின் 38ஆம் ஆட்சி ஆண்டில் ஒரு கல்வெட்டு நந்தபுரிய ஸ்ரீமத் பகவத் சிவாச்சாரிய அகோர சிவ பிரசிஷ்யேபியோ தீர்க்காச்சாரிய சிஷ்யேபியோ பகவத்பாத ஸ்ரீமத் வியாப சிவாச்சாரியபிய என்று வருகிறது. அதாவது நந்தபுரத்து ஸ்ரீமத் பகவத் சிவாச்சாரிய அகோர சிவனாரின் மாணாக்கரான தீர்க்காச்சாரியாரின் மாணாக்கர் ஆன பகவத்பாத ஸ்ரீமத் வியாப சிவாச்சாரியர் என்று. இதில் பகவத்பாத ஸ்ரீமத் வியாப சிவாச்சாரியர் என்று மிகுந்த மரியாதையுடன் அழைக்கப்படுகிறார். பகவத்பாதர் என்றவுடன் நமக்கு நினைவில் வருவது, அதாவது இக்காலத்து மக்களுக்கு நினைவில் வருவது என்றால் அவர் ஆதிசங்கரரே குறிக்கிறது என்று, ஆதிசங்கர பகவத்பாதர் என்று அவருடைய சமயாபிமானிகள் கூறுவார்கள். ஆனால் இந்த பகவத்பாத என்ற சொல்லே அது நம்முடைய சைவாச்சாரியர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு கல்வெட்டு சான்றே இருக்கிறது. வெறும் இலக்கிய சான்று மட்டும் இல்லை, கல்வெட்டு சான்றே உள்ளது. அதாவது காம்போடியா தேசத்தில், அதாவது இன்றைய கம்போடியாவில் கூட ஒரு கல்வெட்டில் வருகிறது பகவத்பாதர் என்று வருகிறது. அதை சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சங்கர பகவத்பாதர் என்று அதில் வருவதை என்ன நினைக்கிறார்கள் என்றால், அது இவர் அந்த ஆதிசங்கரர் பகவத்பாதரை தான் குறிக்கிறது என்று அவர்கள் சிலர் அவ்வாறு தப்பார்த்தம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் அவர்களுடைய சமயாபிமானிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் குவார்டர்லி நினைக்கிறேன் 4வது தொகுதி என்று நினைக்கிறேன், வால்யூம் 7. ஆனால் அந்த நூலில் அந்த பத்திரிகையில் அவர் அதை கண்டிக்கிறார். அவரும் ஒரு மாயாவாதம் எனப்படும் இந்த அத்வைதத்தை பின்பற்றுவாங்க. அதே போல் இந்த கல்வெட்டில் நாம் பார்த்த கல்வெட்டில் வியாப சிவாச்சாரியார் இருக்கிறாரே, அவருடைய மாணாக்கர் அஸ்திர சிவாச்சாரியார், அவரும் பகவத்பாதர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது இது சிவகுப்தரின் 48ஆம் ஆண்டு ஆட்சி ஆண்டில் ஒரு கல்வெட்டு நந்தபுரிய பகவத் அகோர சிவாச்சாரிய பிரசிஷ்ய தீர்க்காச்சாரிய சிஷ்ய ஸ்ரீமத் வியாப சிவ பகவத்பாத என்பவர்கள் கல்வெட்டு கூறப்படுவது போல் உள்ளது. கல்வெட்டு முதலில் கூறப்பட்டிருப்பது போல், அதாவது நந்தபுரத்து ஸ்ரீமத் பகவத் சிவாச்சாரிய அகோர சிவனின் மாணாக்கரும் தீர்க்காச்சாரிய மாணாக்கருமான பகவத்பாத அந்த இதில் அமைந்திருக்கிறது. இதுவும் அது இந்த சிவகுப்தனின் காலம் என்பது H.T. பேக்கர் என்பவர் தம்முடைய அப்சர்வேஷன்ஸ் ஆன் த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரல் ஆஃப் தட்சிண கோசல
என்ற ஒரு கட்டுரையில் அவர் சிவகுப்தின் ஆட்சி காலம் 590 650 ஆண்டு என்று அவர் வரையறையாத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த சிவகுப்தனின் ஆட்சி காலகட்டத்தில் அவரின் சமகாலத்தவரும் அவரின் மிக பெரும் எதிரியாக திகழ்ந்தவர் இரண்டாம் புலகேசி என்பவர். அந்த புலகேசி காலம் 610 642 என்று கூறப்படுகிறது. இந்த ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டே நமக்கு இருக்கிறது. ஒரு சைவ சித்தாந்த மன்னனுடைய கல்வெட்டு சிவகுப்தர். அதே போல் நாம் இன்று தென்னிந்தியாவில தமிழ்நாட்டில் உள்ள சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வரலாற்றை எவ்வளவாக பார்க்க போகிறது. அவர்கள் பற்றி பல ஆராய்ச்சிகள் உண்டு. இருப்பினும் மேலோட்டமாக சில இதை நாம் பார்க்கலாம். அதாவது ஜடாவர்மன் குலசேகரன் என்ற பாண்டிய மன்னனுடைய 3ஆம் ஆட்சி ஆண்டில் அவர் காலத்தில் மதுரையில் திருஞான சம்பந்தர் மடம் இருந்துள்ளது. வடக்குளத்தில் இருந்துள்ளது. அதாவது 1238 ஆண்டில், அதாவது இக்காலத்துக்கு மாற்ற வேண்டும் என்றால் 30 செப்டம்பர் 1238 ஆண்டில் அந்த மதுரை ஆதீனத்தில் மடாதிபதியாக இருந்தவர் கற்பூரிய சிவனார் என்பவர். இவர் திருவாரூர் தட்சிண கோலகி மடத்தினுடைய மடாதிபதியாக இருந்தவரின் சிஷ்யர் எனப்படுகிறது. அது அங்கு ஒரு மடத்தினுடைய சிஷ்யர் இன்னொரு மடத்துக்கு மடாதிபதியாக காலத்தில் ஆவது போல் அக்காலத்திலே அந்த வழக்கம் இருந்துள்ளதாக தெரிகிறது. இது ஜடாவர்மன் குலசேகரனுடைய 3ஆம் ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டு, உடையார் கல்வெட்டு, தென்கரை மூலஸ்தான உடையார் கல்வெட்டு. அதே போல் ராஜேந்திர சோழனார் கங்கையிலிருந்து இங்கு திரும்பும் போது இங்கு சில சைவ பிராமணர்களை இங்கு தமிழ்நாட்டில் அமர்த்தியதாக திரிலோசன சிவாச்சாரியருடைய சித்தாந்த சாராவளியில் கூறப்படுகிறது. அதில் ஒருவர் இந்த ஈசான சிவ பண்டிதர் என்பவர். ஆனால் அதே நேரத்தில் ராஜேந்திரருக்கு முன்பே பல சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் சோழ மன்னர்கள் இங்கு அமர்த்தியிருக்கிறார்கள். ராஜராஜரும் சர்வ சிவ பண்டித சிவாச்சாரியரை தஞ்சை பெருங்கோவிலுக்கு அவரை தலைமை ஆட்சியராக அமர்த்தியிருக்கிறார். அவர்கள் ராஜகுருவாகவும் இருந்திருக்கிறார்கள், ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உமாபதி தேவர் என்பவர்கள் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் கவுட தேசத்திலிருந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கு அற்பாக்கம் காஞ்சி அருகில் உள்ள அந்த கோவிலில் சிவாலயத்தில் அவர் அர்ச்சராக இருந்திருப்பதாக ஒரு 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கூறுகிறது. அதே போல் இந்த ஆந்திராவை ஆண்ட காகதிய மன்னர் இவர் கணபதி தேவர், இவருக்கு ஆச்சாரியராக இருந்தவர் விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார். இவர் அங்க கோலகி மடத்தில் அங்கு உள்ள ஒரு கோலகி மடத்தினுடைய ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். இவர் காகதிய மன்னர்கள், மாளவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், காலச்சூரிகள் முதலான பல மன்னவர்களுக்கு இவர் ராஜகுருவாக இருந்திருக்கிறார். அதாவது ஒரே நேரத்தில் இவ்வளவு பல சாம்ராஜ்யங்களுக்கும் இவர் ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருந்திருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு வாய்ட் நெட்வொர்க் மடங்களை எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள மடத்துக்கும், கேரளாவில் உள்ள ஒரு சைவ மடத்துக்கும், ஆந்திராவில் உள்ள ஒரு மடத்துக்கும், பஞ்சாப் வரை பல மடங்கள், வங்காளம், பஞ்சாப், காஷ்மீர், இப்படி இந்தியா முழுக்க பல மடங்கள் இருந்திருக்கின்றன. அதெல்லாம் ஒரு மடத்துக்கும் இன்னொரு மடத்துக்கும் தொடர்பு இருந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ட் நெட்வொர்க்கை உருவாக்கி இருக்கிறார்கள். இது இந்த கணபதி மன்னன் என்பவன், காகதிய மன்னன் கணபதி என்பவன் 1247 அவனுடைய காலகட்டம். 1247 இருந்து
1252 இந்த இந்த வரையறை செய்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு காலச்சுரி மன்னன் லக்ஷ்மணராஜ், 2ஆம் லக்ஷ்மணராஜன், இவன் காலம் 947 970. இவன் ஹிருதய சிவாச்சாரியர் என்பவரை அங்கு உள்ள வைத்தியநாத நொகலேஸ்வரர் என்ற சிவாலயங்களில் அங்கு அருகில் மடங்களை ஸ்தாபிக்க அவரை அங்கு அமர்த்தியிருக்கிறான். அதே போல அந்த கணபதி மன்னன், காகதிய மன்னன் கணபதியினுடைய மகள் ருத்ரதேவி என்ற அந்த பெண்ணும் அந்த அரசியும் பல கிராமங்களை அந்த விஸ்வேஸ்வர சிவாச்சாரியாருக்கு அவர் அளித்து அந்த கிராமங்களை விஸ்வேஸ்வர கோலகி என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதே போல காலச்சுரி மன்னரில் ஒருவனான கர்ணன், இவன் 1041 1071 இவனுடைய ஆட்சி ஆண்டு. இவன் வாமதேவர் என்ற ஆச்சாரியருடைய திருவடிகளை வணங்குபவன் என்று கல்வெட்டு கூறுகிறது. அந்த வாமதேவரின் செல்வாக்கை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கல்வெட்டில் அவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், பரம பட்டாரக மகாராஜாதிராஜ பரமேஸ்வர பரம மாஹேஸ்வர ஸ்ரீ என்று அந்த பட்டம் இருக்கிறது. அதாவது பரம பட்டாரகர் என்றால் அது பொதுவாகவே ஒரு அரசனுக்குரிய பட்டம். பட்டாரகர், பரம பட்டாரகர் என்று, பரம பட்டாரகர் என்றால் ஒரு சாம்ராட், ஒரு சக்கரவர்த்தி என்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியான ஒரு மன்னனுக்கு கொடுக்கப்படும் பட்டம். ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு ஆச்சாரியர் வாமதேவருக்கு அந்த கல்வெட்டில் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் பல கல்வெட்டுகளில் அவருக்கு அதே போல் பல பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிரம்ம சிவாச்சாரியார், வர்ண சிவாச்சாரியார் என்பவர்கள். பிரம்ம சிவாச்சாரியார் என்பவர் 870 வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர். வர்ண சிவாச்சாரியார் 936 வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர். இவர்களுக்கும் ஏறத்தாழ இதே மாதிரி முன்பு சொன்ன அந்த பரம பட்டாரக அந்த பட்டம் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சந்திரவதியை ஆண்ட தேஜசிம்மர், அவர் காலத்தில் சர்வேஸ்வர சிவாச்சாரியார் என்பவருக்கு ராஜஸ்ரீ என்ற பட்டம் கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கல்வெட்டின்படி அது மன்னன் அந்த இடத்தை ஆட்சி செய்ததாக இல்லை, அது அந்த ராஜஸ்ரீ சர்வேஸ்வர என்ற அந்த முனிவருடைய வெற்றிகரமான புகழ்மிக்க ஒரு ஆட்சி என்றே கூறப்படுகிறது. அந்த கல்வெட்டில் 1331 கல்வெட்டில் அச்சலேஸ்வரர் சிவாலய கல்வெட்டு. கல்வெட்டுகளை பார்க்க போனால் அங்கு நம் மன்னர்களை விட அவர்களுடைய ஆச்சாரியர்களை பற்றிதான் பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. மன்னர்களுடைய செய்தி என்றால் அவர் நிலதானம் செய்தது, சிவாலயத்துக்கு தானம் செய்தது, ஆச்சாரியருக்கு தானம் செய்தது என்ற அளவில் தான் வரும். ஆனால் இது நம்முடைய சைவ வரலாற்றை பார்க்கும் பொழுது நாம் அதை மட்டும் பார்த்து நமக்கு ஒன்றும் தகவல் கிடைக்க போகாது. சைவ சம்பந்தப்பட்ட தகவல் அதில் கிடைக்காது. அதனால்தான் நம் சைவ ஆச்சாரியரை குறிக்கும் அந்த கல்வெட்டுகளை பார்க்க வேண்டும். அந்த மன்னனையும் ஆச்சாரியரும் சம்பந்தப்படுத்தும் கல்வெட்டுகளை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் 1015 1041 இந்த இவ்வளவு காலம் ஆட்சி செய்த திரிபுரி காலச்சூரி அரசனான காங்கேய தேவன், இவனுடைய ராஜகுரு வாமசம்பு. அதாவது இந்த கல்வெட்டின்படி அந்த மன்னன்
வேறு நாடுகள் மீது படையெடுக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது தன்னுடைய அரசன் எனும் அதிகாரத்தை அந்த ஆச்சாரியர் யார், அந்த வாமசம்பு சிவாச்சாரியரிடம் தன்னுடைய அதிகாரத்தை, அரசனின் அதிகாரத்தை ஒப்புவித்து விட்டு அவன் வேறு நாடுகளுக்கு படையெடுத்ததாக கூறப்படுகிறது. அதாவது குரு தட்சிணையாக. நிஜராஜலட்சுமி என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. அந்த மன்னனுடைய மகன்தான் கர்ணன் என்று முதலில் நாம் பார்த்த ஒரு மன்னன். அவரும் இந்த வாமதேவர், இந்த வாமசம்பு சிவாச்சாரியருடைய சிஷ்யாக இருந்திருக்கிறார். அதாவது அந்த மன்னனுக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரே ஆச்சாரியர் குருவாக இருந்திருக்கிறார், ராஜகுருவாக. இனி நாம் காம்போஜ தேசத்தில் உள்ள சைவ மன்னர்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். காம்போஜ தேசத்தில் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் சைவம் ஒரு மாபெரும் சைவமாக அங்கு எழுச்சி பெறுகிறது. ஆனால் அதற்கு முன்பே அங்கு சைவம் இருந்திருக்கிறது. அதுக்கு முன்பு சைவம் இல்லை என்று கூறுவதற்கு இல்லை. ஏனென்றால் நம்ம கல்வெட்டுகளில் பார்க்க போனால் அந்த பல பழைய கல்வெட்டுகள் 7ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு போன்ற கல்வெட்டுகள் கூட கம்போடியாவில் பல சைவ மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் உண்டு. அந்த கல்வெட்டுகளிலும் பல சிவாகமங்கள், அதாவது சித்தாந்த நம்முடைய 28 சைவ சித்தாந்த சிவாகமங்களில் உள்ள சில சிவாகமங்களுடைய பெயர்களே அதுல வருகிறது. அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நிஸ்வாச ஆகமம் என்ற ஒரு மூலாகமம், பிறகு இந்த 28 சிவாகமங்களில் சேராத சர்வஞானோத்திரம் என்ற ஒரு உபாகமம், இதெல்லாம் கல்வெட்டுகளில் சர்வஞானம் என்று வருகிறது. அது சர்வஞானோத்திரம் என்று வரவில்லை. ஆனால் நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால் அது சர்வஞானோத்திரத்தை குறிக்கும் சொல் என்று. ஆக இந்த காம்போஜ தேசத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாம் ஈசானவர்மன், இந்த மன்னன் சைவனான பிறகு தன்னுடைய அந்த தலைநகரத்தை, அந்த காம்போஜ தேசத்தின் தலைநகரத்தை ஈசானபுரம் என்று மாற்றியிருக்கிறான். சிவபெருமானுடைய திருநகரம் என்ற, அதாவது இது இரண்டு பொருள் கொள்ளலாம். அதெல்லாம் ஈசானவர்மனுடைய நகரம், அதே வேளையில் அந்த ஈசனான சிவபெருமானுடைய நகரம் என்று இருபொருள் கொள்ளலாம் அதில். அதே போல் கல்வெட்டுகளில் நம்முடைய சைவ சித்தாந்த ஆகமங்கள் மட்டும் இல்லாமல் வேறு சைவங்களினுடைய தந்திரங்களும் வருகிறது, இடம்பெறுகிறது. அதாவது அப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இரண்யதாமன் என்ற ஒரு பிராமணர், அதாவது ஆரிய தேசத்திலிருந்து அங்கு காம்போஜ தேசத்துக்கு சென்றவர், அவர் 4 விதமான தந்திரங்களிலிருந்து பல கிரியைகள் செய்ததாக கல்வெட்டு சொல்கிறது. அந்த 4 என்ன என்றால் நயோத்திரம், சம்மோகனம், சிரச்சேதம், இன்னொரு விநாசிகம் என்ற இந்த 4 இது தந்திரங்கள், இது வாம தந்திரங்கள். அதாவது அதிமார்க்கமான பாசுபதம், வாமம் இருக்கிறதுல அந்த அதிமார்க்க தந்திரங்கள் இவை. ஆக இந்த சைவ சித்தாந்தம் மட்டுமின்றி இந்த காபாலிகம் முதலான சைவங்களும் அங்கு பரவி இருக்கின்றன. அங்கு காம்போஜ தேசம் வரை பரவி இருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதாவது காம்போஜ தேசத்தின் 802 835 ஆண்டு ஆட்சி செய்த 2ஆம் ஜெயவர்மன், இவர் ஷ்மேர் என்று அழைக்கப்படும் அந்த அரசை ஆங்கோரிலிருந்து இவர் அதை ஒன்றுபடுத்தியிருக்கிறார்.
இவர் காலகட்டத்தில் தான் முதலில் நான் சொன்ன அந்த ஹிரண்யதாமன் என்ற ஒரு பிராமணர், இவர் ஆரிய தேசத்திலிருந்து அங்கு வந்ததாகவும், தும்புரு பைரவர் மற்றும் அவருடைய சகோதரிகள் என்று அழைக்கப்படும் அந்த 4 சகோதரிகள், இவர்கள் சம்பந்தப்பட்ட கிரியைகள் அவர் செய்ததாகவும், அந்த கிரியைகள் எதன் அடிப்படையில் செய்தார் என்றால், சாஸ்திரம் சிரச்சேதம் விநாசிகாயம் சம்மோகனமாபி நயோத்ராக்கியம் என்று வருகிறது அந்த கல்வெட்டில். அதாவது சிரச்சேதம், விநாசிக தந்திரம், சம்மோகனம், நயோத்திரம் என்று இந்த 4 தந்திரங்கள், இவை வாம தந்திரங்கள். வாமஸ்ரோதக என்று அழைக்கும் நம்முடைய சித்தாந்த சிவாகமங்களில் வாமஸ்ரோதக என்று அழைக்கப்படும் இந்த தந்திரங்கள். இந்த ஜெயவர்ம மன்னனுக்கு சிவ கைவல்யர் என்ற ஒரு ஆச்சாரியர் இருந்திருக்கிறார். அதே போல் இங்கிருந்து பல ஆச்சாரியர்கள் அங்கும் போயிருக்கிறார்கள். அதாவது ஸ்மிருதிகளில் என்ன கூறுவார்கள் என்றால், கடல் கடந்து அங்கு செல்லக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் நம்முடைய சைவத்தில் அதுக்கு இடம் இருந்திருக்கிறது என்று கருத இடம் உண்டு. ஏனென்றால் இப்படி பல அந்தணர்களை இங்கிருந்து, சைவ அந்தணர்கள் இங்கிருந்து காம்போஜ தேசம் வரை சென்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர், அதாவது 14ஆம் நூற்றாண்டில் காம்போஜ தேசத்தில் ஒரு ராஜகுருவாக திகழ்ந்தவர், வித்யேச வம்சத்தில் உதித்தவராக கூறப்படுகிறார். இவருடைய பெயர் சர்வஜ்ஞ முனி என்று. இவர் யோக மார்க்கமாக இந்தியாவிலிருந்து, அதாவது ஆரிய தேசத்திலிருந்து, ஆரிய தேச என்று வருகிறது, ஆரிய தேசத்திலிருந்து காம்போஜ தேசத்துக்கு பத்ரேஸ்வர சிவனாரை வழிபட போயிருக்கிறார். பத்ரேஸ்வரர் என்ற ஒரு சிவாலயம் காம்போஜ தேசத்தில். அவரை பற்றி கூறும் விதத்தில் இந்த அந்தணர் சிவபெருமான் மீது பரமபக்தி கொண்டவர், ஆகமங்களில் பெரும்பாண்டித்யம் கொண்டவர். இவர் சர்வஜ்ஞ முனி என அழைக்கப்படுகிறார். இவர் 4 வேதங்களையும் நன்றாக அத்தியனம் செய்து அவற்றை விரிவாக ஓதுபவர், அதாவது சப்தமாக ஓதுபவர் என்று கூறப்படுகிறது. அதாவது பிரம்மாவை போல சப்தமாக ஓதுபவர். அதாவது நம்முடைய மந்திரங்களை உச்சரிக்கும் போது 3 விதமாக சொல்வார்கள். உத்தமம், அதமம், மத்தியமம், உத்தமம், மத்தியமம், அதமம் என்று கூறுவார்கள். அதாவது உத்தமம் என்றால் நம்முடைய யாருக்கும் கேட்காமல் மனதில் உச்சரிப்பது. மத்தியமம் என்றால் நடுத்தரமானது, அதாவது நமக்கு மட்டும் ஒலிக்கும்படி உச்சரிப்பது. அதமம் என்றால் கடை, அதாவது சப்தமாக உச்சரிப்பது. இங்கு அதாவது 3ஆம் இதை சப்தமாக எல்லோருக்கும் கேட்கும்படி உச்சரிப்பதாக இங்கு இந்த கல்வெட்டில் வருகிறது. இவர் ஆரிய தேசத்தில் பிறந்ததாகவும், சிவபெருமானுடைய கிரியைகளுக்கு, அந்த வழிபாடுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டதாகவும் வருகிறது. அதே போல் 1107 1113ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தரணீந்திரவர்மன் என்ற ஒரு மன்னன், ஒரு காம்போஜ தேசத்து மன்னன். இவருடைய குருவாக இருந்தவர் யோகீஸ்வர பண்டிதர் என்று கூறப்படுகிறது. இவர் அங்கு உள்ள சைவ கிரியைகளுக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார். பத்ரேஸ்வரர் என்ற அங்கு உள்ள சிவாலயத்துக்கும் இவர் பல தானங்கள் செய்திருப்பதாக வருகிறது. இது காம்போஜ தேசத்தில் இந்த அளவில் நாம் சுருக்கமாக பார்த்தோம். இனி இந்தியாவிலும் சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம், மேல் அதிக சில விஷயங்களை. அதே போல் நாம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது விஜயநகரம் நம்முடைய
பாரத வரலாற்றில் ஒரு வலுவான ஒரு பேரரசாக திகழ்ந்திருக்கிறது. இந்த விஜயநகரத்தை ஸ்தாபித்தவர்கள் அந்த இரு மன்னர்களும் ஸ்ருங்கேரி சங்கர மடத்தின் சிஷ்யர்களாக கூறப்படுகிறது. அதாவது அந்த விஜயநகரத்தை ஸ்தாபித்தவர்கள் சங்கர மடாதிபதியான இவர் வித்யாரண்யர் என்று கூறப்படுகிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தால் அது அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர், ராஜகுருவாக இருந்தவர், அவர் ஒரு காலாமுக சைவ ஆச்சாரியர். அவர் பெயரும் வித்யாரண்யர் என்று வருவதால் அது அந்த பெயர் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பனரின் அந்த விஜயநகர மன்னரான அந்த வீரகம்பனரின் மனைவியான கங்காதேவியினுடைய மதுரா விஜயம் விளக்கங்களை நாம் பார்த்தால் அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த வித்யாரண்ய கிரியாசக்தியை தமது குலகுருவாக கூறுகிறார். தம்முடைய அந்த வம்சத்தின் குலகுருவாக, அங்கம வம்சத்தின் குலகுருவாக வித்யாரண்ய கிரியாசக்தி என்பவர் கூறப்படுகிறார். 1347 1431 ஆண்டுகளில் இந்த கிரியாசக்தி என்பவரை பற்றிய கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கிரியாசக்தி என்றால் காலாமுக ஆச்சாரியருக்குரிய ஒரு பட்டம். கல்வெட்டுகளில், அதாவது நம்ம கல்வெட்டுகளை பார்க்கும்போது அந்த பெயருக்கு பின்னால், அதாவது வாமதேவ சிவம் என்று வந்தால் அந்த சிவம் சம்பு என்று வரும் இடங்களில் அந்த தீக்ஷா நாமங்கள் சைவ சித்தாந்திகள் என்று அர்த்தம். சைவ சித்தாந்திகளுக்குரிய தீக்ஷா நாமம் சிவம் சம்பு என்று வரும். அதே போல் பாசுபத ஆச்சாரியர்களுக்கு ராசி என்று வரும். ராசி என்று வரும். காலாமுக ஆச்சாரியர்களுக்கு கிரியாசக்தி என்று வரும். அந்த வகையில் இங்கு கர்நாடகத்தில் அக்காலத்தில் 5 காலாமுக ஆச்சாரியர் பிரபலமாக இருந்திருக்கிறார்கள். காசி விலாச கிரியாசக்தி, வாணிவிலாச கிரியாசக்தி, வித்யாசங்கர் கிரியாசக்தி, திரியம்பக கிரியாசக்தி, சந்திரபூஷண கிரியாசக்தி என்று 5 காலாமுக ஆச்சாரியர்கள். இவர்கள் எல்லோருமே காலாமுகத்தை அங்கு பரப்பியவர்கள், ராஜகுருவாக இருந்திருக்கிறார்கள் வழி வழியாக. இந்த வித்யாரண்ய கிரியாசக்தி என்பவர் கல்வெட்டுகளில் சத்திய ஞானானந்த அத்வைத ஜோதி என்று அழைக்கப்படுகிறார். அது சத்திய ஞானானந்த அத்வைத ஜோதி. அதேபோல் வேதோபனிஷன் மார்க்க பிரவர்த்தகர் என்றும் மகானுபவர் என்றும் அழைக்கப்படுகிறார். முசல்லி சிப்பேட்டில் அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். இவருடைய சிஷ்யர் தான் மாதவாச்சாரியர் என்பவர். இவர் விஜயநகர ஆட்சியில் படைத்தளபதியாக இருந்தவர். இவர் புராணத்தில் ஒரு பகுதியான சூத சம்ஹிதா தாத்பரிய தீபிகை என்ற ஒரு வடமொழி நூலை இயற்றியிருக்கிறார். ஒரு சுருக்கமாக நாம் இந்த கல்வெட்டுகளில் சைவ மன்னர்களை பற்றிய மேலோட்டமாக பார்த்தோம். 1 மணி நேரத்தில் எல்லா மன்னர்களை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க இயலாது. இப்பொழுது கேள்வி பதில் அங்கத்தை நாம் தொடக்கலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர்களிடம் ஏதும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதுக்கு முன்பாக இப்ப நீங்க பேசியதோட சுருக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதன் பிறகு கேள்வி பதில் வச்சுக்கலாம். இந்த ஆசிரியர் எடுத்த இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், பாரத தேசத்தினுடைய அரசுகளும் கீழ தேசத்தினுடைய அரசுகளும் சைவ மதத்தை மிக தெளிவாக பின்பற்றியிருக்கிறார்கள். அதில் பல சைவ ஆச்சாரியர்கள் இருந்து அந்த அரசுகளை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான். தொடக்கத்தில் ஆசிரியர் அவர்கள் தானத்தில் உயர்ந்தது சிவ ஞான தானம் என்று உத்தம தானங்களில் மிக உத்தம தானமாக ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மன்னர்கள் என்பவர்கள் ஆச்சாரியர்கள் இன்றி இல்லை,
என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு குறிப்பு. மன்னர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போர் அல்லது போகம் என்ற இரண்டு எல்லையில் தான் இருக்கும். நிர்வாக சிக்கல்கள், அப்புறம் வாரிசு சிக்கல்கள் என்று பல சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை சமயத்துக்காக அர்ப்பணிக்கப்பட முடியாத நிலையில் அவர்கள் ஆச்சாரியர்களால் வழிகாட்டப்படுகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் மூலம் அந்த தேசம் சைவ சமயத்திற்குள் வருகிறது. சைவ சமயமே நமக்கு முக்கிய தரக்கூடிய ஒரு உன்னத நெறி என்பதால் ஆச்சாரியர்கள் மன்னர்கள் வழியாக சைவ சமயத்துக்குள் மக்களை கொண்டு வருகிறார்கள் என்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பாரத நாகரிகம் என்பது சைவ நாகரிகம் தான். அந்த சைவ நாகரிகத்துக்கு அடிப்படை சைவ ஆகமங்கள் தான் என்பதையும் ஒரு ஆய்வாளர் குறிப்பிட்டிருப்பதை மேற்கோள் காண்பித்து அவர்கள் பேசினார்கள். அதன் பிறகு நம்முடைய மத்திய பிரதேசத்திலே கட்வாகம் என்ற இடத்திலே தர்ம சிவாச்சாரியார் என்ற ஒரு மடாதிபதியான காலத்திலே அன்றைய பிரதிகார கூர்ஜர பிரதிகார வம்சத்தைச் சேர்ந்த ஹரிராஜன் என்ற மன்னர் அந்த ஆச்சாரியரிடம் தீட்சை பெற்று பல யானைகளை வழங்கிய செய்தியும் அவர் கிராமங்களை கேட்ட செய்தியும் ஒரு மிக தெளிவாக சொன்னார். இந்த பிரதிகார அரசு என்பது கிபி 730 1036 வரை குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே பரவி இருந்த ஒரு பெரிய மதம், ஒரு பெரிய அரசு. கல்வெட்டுகளிலே சைவ மதத்தை பின்பற்றிய மன்னர்கள் தங்களை பரம மாகேஸ்வரர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என்று மிக முக்கியமாக சொன்னார்கள். அதன் பிறகு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கிபி 3 சைவ சமயத்தினுடைய வரலாறு காரைக்கால் அம்மையாருடைய காலகட்டத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தெளிவான வரலாறு, ஞானசம்பந்தர் அப்பரடிகள் தோற்றத்துக்கு பிறகுதான் மிக தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே பௌத்த தத்துவத்தின் மரபிலே மிக புகழ்பெற்ற ஆசிரியராக விளங்கிய தர்மகீர்த்தி என்பவர் இந்த தீட்சை வழியாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய சைவ சடங்குகளை மறுத்து அவர் தன்னுடைய நியாயத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். எனவே தர்மகீர்த்திக்கு முன்பே இந்த சைவ மரபிலே தீட்சை வழங்கி அதன் வழியாக சைவ சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. 4ஆம் நூற்றாண்டிலே உள்ள அந்த தேவராஜன் என்ற மன்னர் தன்னுடைய நாணயங்களிலே பரம மாகேஸ்வரக என்று பின்னால் போட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை சொல்லினார். அதன் பிறகு 4ஆம் நூற்றாண்டிலே பிருத்விசேனன் என்பவர் தன்னை பரம சைவக என்று கல்வெட்டுகளிலே கூறிக்கொண்ட விஷயத்தையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். 2ஆம் நந்திவர்மன் தமிழகத்திலே பல்லவ மன்னருடைய காலத்திலே 2ஆம் நந்திவர்மன் பரம பாகவத என்று பட்டம் போட்டுக் கொண்டான். இந்த பாகவத என்ற சொல் வைணவத்துக்கு மட்டுமல்ல சைவத்துக்கும் உரியது. ஏனென்றால் பகவான் என்ற சொல் விஷ்ணுவை மட்டும் குறிக்காது, சிவபெருமானையும் குறிக்கும் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அதிலே ஜீயர் என்ற வார்த்தையை பற்றியும் ஐயா சொன்னார். ஜீயர் என்ற வார்த்தை இன்று வைணவ துறவிகளை குறிக்கிறது என்றாலும் முன்பு அது சைவ ஆச்சாரியர்களையும் அது குறித்து எழுதப்பட்ட ஒரு பட்டம் என்று சொன்னார்கள். வெறுமனே இந்த பாரத தேசத்தில் உள்ள மன்னர்கள் மட்டுமல்லாமல் பாரத தேசத்துக்குள் படையெடுத்து வந்த அந்நிய மன்னர்கள், நிலேச்சர்கள் என்று சொல்லக்கூடிய இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ சிந்தியர்கள் போன்றோரும் இதுல சைவ சமயத்தை பின்பற்றியதையும் குறிப்பிட்டு காட்டினார். அதுல மிகிரகுலன் என்ற ஒரு மன்னன் மிக முக்கியமானவன் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு தட்சிண கோசலம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசனுடைய தென்பகுதியில இருக்கக்கூடிய ஆண்ட 590 650 ஆண்டு காலத்தில் ஆண்ட சிவகுப்தன் என்ற மன்னன் வியாப சிவாச்சாரியார் என்ற ஒரு தன்னுடைய குருநாதரை பற்றி தன்னுடைய கல்வெட்டுகளிலே அவருக்கு பகவத் பாத என்ற ஒரு பட்டத்தை அவன் கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சிவாச்சாரியார்களுக்கு பகவத் பாத என்ற பட்டம் இருக்கிறது என்றால் அதில் வரக்கூடிய பகவ என்ற சொல் சிவபெருமானை மட்டுமே குறிக்கும் என்பது தெளிவு. சிவபெருமானுடைய திருவடிகளை சுமந்தவர், அதனால் அவர் மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையை அடைந்தவர் என்ற பொருளிலே பகவத் பாத என்ற ஒரு சொல் கையாளப்படுகிறது, பட்டம். அது சைவாச்சாரியர்களுக்கு தான் முன்பு இருந்தது. பிற்காலத்தில் இந்த சைவ பிரிவுகளிலிருந்து கிடைத்து எழுந்த வேறொரு விதமான ஒரு கேவலாத்வைத மரபிலே வந்த மரபினர் பிற்காலத்தில் சைவத்தினுடைய சடங்குகளையும் கேவலாத்வைதனுடைய தத்துவத்தையும் இணைத்துக் கொண்டு ஒரு புதிய மரபினை தோற்றுவித்தார்கள். அதுதான் இன்று நாம் காணக்கூடிய சங்கர அத்வைத மரபாக தெரிய வருகிறது. இந்த மரபிலே வந்தவர்கள் தான் தங்களுடைய ஆச்சாரியராகிய சங்கராச்சாரியாருக்கு பகவத்பாதை என்ற பட்டத்தை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள்.
இதன் பிறகு கம்போடியாவில் உள்ள ஒரு கல்வெட்டிலும் பகவத்பாத் என்ற சொல் இருப்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டில் நமக்கு 1238 ஜடாவர்மன் குலசேகரனுடைய கல்வெட்டு ஒன்றில் மதுரை ஆதீனத்தினுடைய அன்றைய மடாதிபதி தத்புருஷ சிவனார் என்பவருடைய பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள். அவர் திருவாரூர் கோலகி மடத்தினுடைய தலைவராக இருந்தவருடைய சீடர்களில் ஒருவர் என்ற குறிப்பும் அதில் இருக்கிறது. ராஜேந்திர சோழன் சித்தாந்த சாராவளிய ராஜேந்திர சோழன் கங்கை கரையிலிருந்து சிவாச்சாரியார்களை சோழ தேசத்தில் குடியேற்றினான் என்ற செய்தி திரிலோசன சிவாச்சாரியார் எழுதிய சித்தாந்த சாராவளி என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இப்படி மன்னர்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு ஆச்சாரியர்களை அழைத்துச் செல்வதும் அங்கே சிவாலயங்களை உருவாக்குவதும் அவற்றை ஆகமப்படி நிர்வகிப்பதும் என்பது இங்கு வழக்கமான ஒன்றாக இருந்திருக்கிறது. அதே போல் கவுட தேசத்திலிருந்து உமாபதி சிவனார் என்பவர் காஞ்சிபுரத்திலே அர்ச்சகராக இருந்த ஒரு கல்வெட்டு குறிப்பையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆந்திர தேசத்திலே காகதீய பேரரசு 1247 ஆண்டில் ஆண்ட கணபதி என்ற பேரரசர், அவருடைய குருநாதராக விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார் கோலகி மடத்தினுடைய தலைவர். இந்த கணபதியினுடைய மகள் தான் ருத்ரமா தேவி. இந்த ருத்ரமா தேவியினுடைய வாழ்க்கை வரலாறு சமீப காலத்தில் திரைப்படமாக எடுக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லாம் அந்த காகதீய வம்சத்தில் வந்தவர்கள். இவர்கள் அந்த விஸ்வேஸ்வர சிவாச்சாரியாருக்கு செய்த அந்த கொடைகளை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதே போல் காலசூரி வம்சம் என்ற ஒரு பெரிய பேரரசு இருந்திருக்கிறது. அந்த காலசூரி வம்சமும் முழுக்க சைவத்தையே பின்பற்றி இருந்திருக்கிறது. காலசூரி மரபிலே வந்த அந்த காங்கேய தேவன் என்பவர், அவருடைய மகன் கர்ணன், இவர்கள் எல்லாம் வாமசம்பு என்ற ஒரு சித்தாந்த சிவாச்சாரியாரை தங்களுடைய குருநாதராக கொண்டு அவர்கள் இருந்த விஷயத்தையும், அந்த வாமசம்புக்கு பரமபட்டாரக, மகாராஜாதிராஜ, பரம மாகேஸ்வரக, ஸ்ரீஹி என்ற போன்ற பட்டங்களை எல்லாம் கல்வெட்டுகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையும் சொன்னார். அதே போல பிரம்மசிவம், வர்ணசிவம் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த 8-9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சிவாச்சாரியர்களுக்கு ஆந்திர தேசத்திலே பரம பட்டாரக என்ற மன்னருக்குரிய பட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொன்னார்கள். அதே போல சந்திரவதி ஆண்ட தேஜசிம்மர் என்ற மன்னருக்கு சர்வேஸ்வர சிவம் என்றவர் குருநாதராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு கம்போடியாவில் நமக்கு 8, 9, 10 நூற்றாண்டுகளில் சைவம் எழுச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு பேரலையை அங்கு உருவாக்குகிறது. அங்க முதலாம் ஈசானவர்மன் தன்னுடைய தலைநகருக்கே ஈசானபுரம் என்று பெயரிடுகிறான். கரண்யதாமன் என்ற பிராமணர் இந்தியாவிலிருந்து அங்கே காம்போஜத்துக்கு சென்று 4 தந்திரங்களின் அடிப்படையில் அங்கே கிரியைகளை நிகழ்த்தினார் என்பதை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார்கள். ஸ்மிருதிகள் பிராமணர்கள் கடல் கடப்பதற்கு தடை செய்கிறது, ஆனால் சிவாகமங்கள் அனுமதிக்கிறது என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த கடல் கடந்து செல்வதை அனுமதிப்பதனால்தான் நமக்கு கீழே தேசத்தில் சைவம் பரவியது என்ற உண்மையை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 14ஆம் நூற்றாண்டில் சர்வக்கிய முனி என்பவர் யோக மார்க்கமாக காம்போஜம் சென்று அங்கிருந்த பத்ரேச சிவம் என்ற சிவபெருமானை வழிபட சென்றார் என்ற ஒரு குறிப்பும் கல்வெட்டிலே காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சோழர்கள் மறந்தும் புறந்தோடா மாந்தர்களாக சைவ நெறியை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பது வெளிப்படையான வரலாறு. சித்தாந்த சைவ நெறியை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அதே போல பாண்டியர்களும் சேரர்களும் சைவ சித்தாந்தத்தை தழுவி இருக்கிறார்கள். விஜயநகர பேரரசு என்பதை பற்றி நமக்கு ஒரு பெரும் குழப்பம் நிலவி வருகிறது. அந்த குழப்பத்தை கடந்த 150 ஆண்டுகளாக வரலாற்றிலே திணித்து எழுதியிருக்கிறார்கள். விஜயநகர பேரரசுடைய தொடக்க அரசர்களாகிய ஹரிஹரர் புக்கர் 2 பேருமே அன்றைய காலகட்டத்தில் கர்நாடக தேசத்தில் நிலவி வந்த காளாமுக சைவத்தை பின்பற்றியவர்கள். அவர்களுடைய குருநாதர் வித்யாரண்ய கிரியாசக்தி என்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியர். இந்த வித்யாரண்ய கிரியாசக்தியை பற்றி நம்முடைய மதுரை மீது படையெடுத்து இங்கே ஆண்ட இஸ்லாமியர்களை விரட்டி அடித்த கம்பண்ணர் என்பவருடைய மனைவி கங்காதேவி என்பவர் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலிலே வித்யாரண்ய கிரியாசக்தி எங்கள் குலதெய்வம் என்று அந்த 3வது 4வது சுலோகத்திலேயே அந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார். வித்யாரண்ய கிரியாசக்தியை பற்றி நிறைய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தமிழகத்தில் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இன்று வரை ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்படாத எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வருகிறது. சிருங்கேரி மடத்தை சேர்ந்த வித்யாரண்யர் என்பவர் தான் ஹரிஹரர் புக்கருக்கு தீட்சை கொடுத்து அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை தொடங்கி வைத்தார் என்ற பொய் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு அது பாட புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தவறான ஒரு வரலாற்று பிழை. உண்மையிலேயே காளாமுக சம்பிரதாயத்தை சேர்ந்த வித்யாரண்ய கிரியாசக்தி தான் அந்த விஜயநகரத்தை தொடங்கி வைத்தார் என்பது வரலாறு.
மிக தெளிவாக ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார்கள். பாசுபத மதத்தைச் சேர்ந்த சைவ ஆச்சாரியர்களுக்கு ராசி என்ற பட்டப்பெயரும், காலாமுக சம்பிரதாயத்திலே கிரியாசக்தி என்ற பட்டப்பெயரும், சித்தாந்த சம்பிரதாயத்திலே சிவம் சம்பு என்ற பட்டப்பெயர்களும் வழங்கப்படும் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். இதுபோல பாரத தேசம் முழுவதும் திகழ்ந்த பல்வேறு ஆச்சாரியர்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்களை எல்லாம் சைவ நெறியிலே ஆற்றுப்படுத்தி சைவத்தை பாரதம் முழுக்கவும் பரப்பினார்கள். இங்கே சைவம் என்று சொல்லப்படுவது சித்தாந்த சைவம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும், வீர சைவம், சித்தாந்த சைவம், காலாமுகம், பாசுபதம், இன்னும் வடக்கே இருக்கக்கூடிய காஷ்மீர சைவம் போன்ற எல்லா விதமான சைவ பிரிவுகளையும் உள்ளடக்கியது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்த நாம் இந்த சித்தாந்த சைவத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது மிக பெருமை தரத்தக்க ஒரு விஷயம். இது இந்த வகுப்பு தொடர்பாக அன்பர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.